இறந்து போனது யாருன்னா யூதர்கள். இப்போ வந்து 15 பேர் இறந்தா சொன்னாங்கல்ல, இப்போ கரண்ட் நியூஸ் வந்து 16 பேர் இறந்துருக்காங்க. அந்த காரில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் 2 நாட்டோட கொடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்போவுமே ஒரு காமன் மேன் அப்படியே காருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து திடீர்னு பின்னாடி போய் அவர் கழுத்தை பிடிச்சி வளைச்சி அப்புறம் அந்த துப்பாக்கியை பிடுங்கி அவர் திரும்ப வந்து சுடுறாரு அப்படிங்கிறது இது வந்து நம்புகிற மாதிரியும் இல்லை. ஆனால் வீடியோ பார்த்து அதே மாதிரி துப்பாக்கி கலாச்சாரம் அதை பற்றி சொன்னோம்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, துப்பாக்கி வந்து குறைவு. இப்போ இவர்கிட்டே 6 துப்பாக்கிகள் பிடிபட்ட மாதிரிலாம் சொல்கிறாங்க, 6 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட மாதிரிலாம் சொல்லி சுட்டாங்கல்ல, அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க. காசு கொடுத்தா சொந்த சகோதரனே கொள்ளுவாங்க. இப்போ அவர் மேலே இருக்கிற கோபம், அப்புறம் அதை ஆதரிக்கிற அந்த இனத்தின் மேலே உள்ள கோபம் உலக அளவில் மற்றவங்களுக்கு வந்து வர்றதுல ஆச்சரியம் இல்லை. இது வந்து நெதன்யாவுக்கு ஃபேவராக வந்து நடந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கான்ஸ்பிரசி தான். எதுக்குள்ள எவ்வளோ உண்மை இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ வந்து 2026 அடுத்த சில மாதங்களில் வந்து ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆஸ்திரேலியாவில் ஒரு யூதர்களுடைய ஒரு பண்டிகை, அதில் நேற்று அந்த வழிபாடுகள்லாம் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு 2 பேர் உள்ளே வராங்க. அது அப்பா மகன்னே சொல்லப்படுது. அவங்க ஒரு துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வரை உயிரிழந்ததாக இப்போது வரை தகவல் வந்திருக்கதை பார்க்க முடியுது. என்ன நடந்தது முதலாங்க? அதாவது நம்பர் 1, முதல்ல வந்து அவங்க வந்து எந்த நாடாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளோட அஞ்சலி. இப்போது இறந்து போனது யாருன்னா யூதர்கள். ஆன்டிசெமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூத எதிர்ப்பு, ஆன்டிசெமிட்டிக். அங்கே வந்து யூதர்கள் வந்து உலக அளவில் எல்லா இடங்களும் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட முக்கியமான சில விழாக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இது வந்து ஹனுக்கான்னு சொல்லி, ஹனுக்கா அது சில உச்சரிப்பு வந்து சனுக்கா அப்படிம்பாங்க. ஹனுக்கா அப்படிங்கிறது ஒரு 8 நாள் கொண்டாட்டம். ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது தீவிரமாக வேலை செய்கிறாங்க, கொண்டாடும் போது தீவிரமாக கொண்டாடுறாங்க. இப்போ இந்த இடத்துல முந்தா நாள் தான் முதல் நாள். ஓகே, முதல் நாள் வந்து அவங்க வந்து கூடுறாங்க, 2000 பேர் பக்கம் அங்கே கூடுறாங்க. கொண்டாட்டம் அப்படி இருக்கும்போது துப்பாக்கி சூடு. ஓகே, இப்போது துப்பாக்கி சூடு அடுத்து வருவோம். முதல்ல இந்த ஹனுக்காவை பற்றி கொஞ்சம் சொன்னோம்னா இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஜெனரலாக வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக. இப்போ ஹனுக்காங்கிறது வந்து யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிரேக்க நாடு இருக்கு இல்லையா, கிரீக், 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 2160 170 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து யூதர்களை அடிமைகளாக வச்சுருந்தாங்க கிரீக்ஸ். அதை வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாங்க ஒரு கூட்டம். ஓகே, அந்த பேர்கள்லாம் ரொம்ப அது வாயில் ஒழுங்கு நுழையிறதில்லை. ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி அடைஞ்ச நாள் அது வந்து என்னென்னா ஒளிமயமான ஃபங்க்ஷன் அப்படி வச்சுக்கோமே, ஃபங்க்ஷன் ஆஃப் லைட் அப்படி. அப்போது அந்த கிரேக்க மக்களை, கிரேக்க படையை எதிர்த்து வெற்றி அடைஞ்ச அந்த கொண்டாட்டம் வருஷம் வந்து பண்ணுறாங்க. அந்த கொண்டாட்டம் தான் ஹனுக்கா. சரி, இந்த இடத்துல வந்து 2 பேர் அப்பா மகன், 50 வயசு அப்பா, 24 வயசு மகன், 2 பேரும் உள்ளே வர்றாங்க. கையில் 2 பேருக்கும் துப்பாக்கி இருக்குது, படப்படன்னு சுடுறாங்க. இப்போ வந்து 15 பேர் இறந்தா சொன்னாங்கல்ல, இப்போ கரண்ட் நியூஸ் வந்து 16 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு 15 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க. இதில் அப்பாவை அந்த இடத்துலையே வந்து கொண்டுட்டாங்க. மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கிரிட்டிக்கலாக சீரியஸாக உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஓகே, அது துப்பாக்கி சுட்டவங்க. சரி, இவங்க சுட்டவங்க யார் அப்படின்னு பேர் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க, இஸ்லாமிக் நேம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றின வேறு பின்னணி தகவல் எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறாங்க, 2019 அவங்க வந்தாங்க, வரும்போது அவங்கள பற்றின டீட்டெயில் பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்க வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு ஆஸ்திரேலியா அத்தாரிட்டி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த யூதர்கள் இருக்காங்கல்ல,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீப காலமாக ஆஸ்திரேலியா எங்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தலை அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும், யூதர்களுக்குன்னு தனி பாதுகாப்பு நாங்கள் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ராவர்சியும் கொஞ்சம் போகுது. ஆனால் யூதர்கள் கை ஓங்கியிருக்கு உலக அளவில் நிறைய இடங்கள். அதனால் அவங்க சொல்லு வந்து அம்பலம் ஏறும். இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஏன் பாதுகாப்பு பெருசாக கேட்குறாங்க அப்படின்னா, 2023 அக்டோபர் 7ஆம் தேதி காசா ஹமாஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இஸ்ரேலில் உள்ளே பூந்து 1300 பேர் பக்கம் கொண்டாங்க, ஒரு 200 பேருக்கு மேலே பிணை கைதிகளாக கொண்டு வந்தாங்க, பிடிச்சி கொண்டு போனாங்க. இப்போ வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சூழலில் நாங்கள் எங்கெல்லாம் இருக்கோமோ எங்களுக்கு வந்து பாதுகாப்பு அதிகம் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்னா, எங்களை விரோதமாக பார்க்குறது யார்? அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க? இஸ்லாம் இனத்தை மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களால எங்களுக்கு பாதிப்பு வரும்னு உலக அளவில் பயப்படுறாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவங்க இங்கே சொன்னது. இப்போ சொல்லிட்டு இருந்தோம் கேட்கல, நீங்கள் வந்து இப்போ அலோவ் பண்ணி 16 பேர் இப்போ இறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் 15 பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இல்லை என்னென்னா, இப்போ அதே ஆஸ்திரேலியா தரப்பில் ஐஎஸ் கொடிகள் பிடிபட்ட மாதிரி கண்டறிந்த மாதிரியும் ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையாக இருக்கலாம் அல்லது செட்டப்பாக இருக்கலாம். அந்த காரில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் 2 நாட்டோட கொடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்போவுமே யார் மேலேயாவது ஏதாவது ஒன்று திணிக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இஸ்மாயில்னு பேர் பச்சை குத்தி காந்தியை சுட்டு கொண்ட மாதிரி எல்லாமே நடக்கும். அதை வந்து நம்ம உண்மை என்னங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வந்து அது ஏன்னா அது வந்து அவங்க கையில் வந்து மீடியா இருக்குது. அதுக்காக நம்ம வந்து அந்த சுட்டானே அவனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணவே இல்லை. எப்போவுமே டெரரிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் டெரரிஸ்ட் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஓகே, கொலகாரன் எப்போவுமே கொலகாரன் தான், அவனை வந்து எப்போவும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ ஒரு பெருங்கொலகாரம் ஒருத்தர் இருக்காரே நம்ம நெத்தன்யாகு, அங்கே 76,000 சொச்சம் பேர் வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு பிரச்சனை, முடியலை. அவருக்கான டேர்ம்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து அடுத்த 2026 எலெக்ஷன் நடந்தே ஆகணுன்ற ஒரு சூழல். இப்போ அவர் மேலே இருக்கிற கோபம், அப்புறம் அதை ஆதரிக்கிற அந்த இனத்தின் மேலே உள்ள கோபம் உலக அளவில் மற்றவங்களுக்கு வந்து வர்றதில் ஆச்சரியம் இல்லை, வரத்தான் செய்யும். இல்லை, இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஆஸ்திரேலியா வந்து இஸ்ரேல் அந்த காசா இதில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, யார் பக்கம் நிற்கிறாங்க? ஆஸ்திரேலியா வந்து இஸ்ரேலோட அட்டாக்கு எதிராக இருந்தாங்க, பாலஸ்தீன் பக்கம், காசா பக்கம். ஆரம்பத்தில் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, இந்த அவங்களோட ஃபங்க்ஷனில் வந்து விசேஷ நாளில் இப்போ போய் அடித்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஹமாஸுக்கு எதிராக உலக நாடே இருந்தது. இது 1300 பேரை கொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து 76,000 பேர், அப்போ வந்து 45,000 50,000 பேர்னு சொல்லி அவ்வளோ குழந்தைகள் பெண்கள்லாம் கொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஆனால் அதுக்காக அங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக இல்லை. இது அங்கே குடியுரிமை உள்ளவங்க, எங்கள் நாட்டு மக்கள், அவங்க யூதராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போது அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க. அதே நேரத்தில் இவங்க சொல்கிறது வந்து இந்த சாவுக்கு, இந்த மரணங்களுக்கு ஆஸ்திரேலியா அரசாங்கம் தான் காரணம், நீங்கள் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு. அவங்க வந்து நாங்கள் கொடுக்குற பாதுகாப்புலாம் கொடுக்குறோம். அதே மாதிரி துப்பாக்கி கலாச்சாரம் அதை பற்றி சொன்னோம்னா, ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, துப்பாக்கி வந்து குறைவு. பெர்மனண்ட்டாக நமக்கு வந்து லைசன்ஸ்டு கன்று வச்சுருக்கணும்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து பெரிய அளவில் வருஷம் வந்து மனநல சோதனை பண்ணணும், டாக்டரோட சர்டிஃபிகேட் டூப்ளிகேட்லாம் வாங்க முடியாது, எல்லாம் ரியல் சர்டிஃபிகேட்னு அத்தனை பேரும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த துப்பாக்கியை வந்து கையில் வச்சுருந்தா பிரச்சனை நிறையா வரும் அப்படிங்கிறக்கா துப்பாக்கி வந்து வச்சுருக்கவங்களோட டீட்டெயிலு அப்புறம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி துப்பாக்கி கலாச்சாரம் ஆஸ்திரேலியா பெருசாக இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு இப்போ இவர்கிட்டே 6 துப்பாக்கிகள் பிடிப்பட்ட மாதிரிலாம் சொல்கிறாங்களே, 6 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட மாதிரிலாம் அப்படி இல்லையா? 2 பேருக்கான துப்பாக்கி மட்டும்தான். ஆமாம், மற்றது வந்து என்னென்னா இதில் கிரே ஏரியான்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே எது ஒரு இது நடந்தாலுமே கிரே ஏரியா. உடனே வந்து அந்த காரில் வந்து ஐஎஸ் கொடி 2 கொடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் இப்போ இதை சேர்ந்தவங்க அப்படி சொல்லி வந்து தம்பட்டை அடிச்சா வருவாங்க, வந்து சுடுறவங்க யாராக இருக்கும் அப்படிங்கிறது பிடிச்சதுக்கப்புறம் தெரியும். ஆனால் இந்த காரில் இது இருந்துச்சு, அவங்க இப்படி பண்ணாங்க, இந்த துப்பாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்த வந்து என்ன மாதிரி ஒரு சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சுட்டாங்கல்ல அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க.
ஆனால் அவங்க வந்து ரியல் ஒரிஜினலாக உண்மையிலே இஸ்லாமியர்களா அப்படின்னா இஸ்லாம் மதம் வந்து எந்த மனிதனையும் கொல்ல சொல்லலை, கொண்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இது இருக்கு இல்லையா, நம்ம அரபு நாடு அதை தாண்டி வந்து இருக்கிற பாலஸ்தீன், லெபனான், அப்புறம் வந்து எகிப்து, இவங்கெல்லாம் வந்து காசு கொடுத்தா சொந்த சகோதரனே கொள்ளுவாங்க. காசுக்காக விலை போகிற ஆட்கள் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து அதை நிறையா தரவுகளில் இப்படி பார்க்கலாம். பாலஸ்தீனர்கள் இவ்வளோ தூரம் இருக்காங்கன்னா அதுக்காக வந்து பாலஸ்தீன் அவ்வளோ பேர் மோசமாக அப்படி இல்லை. ஆனால் காசுக்கு விலை போகிறவங்க நம்ம ஊரை விட, நம்ம ஊரில் வந்து இருக்குது, பட் நம்ம ஊரை விட அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி. காரணம் அந்த மண்ணோட தன்மை இருக்குல்ல, அது வந்து நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு உடனே இங்கேருந்து ஒரு 10 கோடி ரூபா கிடைச்சதா போய் வேறு ஒரு நாட்டில் வந்து அப்படியே செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற மனநிலை வந்து மனப்பான்மை அங்கே ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊரில் அப்படின்னா நம்ம ஊர் நல்லா இருக்குது, மற்ற ஊரோட நம்ம ஊர் எனக்கு பரவாயில்ல அப்படின்றவன் இங்கே வந்து யாரை கொலை பண்ணிட்டு எங்கே போய் உட்காருவான்? இப்போ தமிழ்நாட்டில் கொலை பண்ணிட்டு பீகாரில் உட்கார முடியாது, அங்கே நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு ஒன்று வந்துடும்ல. அங்கே அப்படி இல்லை. இதை விட்டுட்டு தாண்டி எங்கேயாவது ஆஸ்திரேலியா போவோம், இல்லை யூகே போவோம், அமெரிக்கா போவோம், கனடா போவோம் அப்படின்னு அங்கே அந்த மனநிலை இருக்குல்ல. அப்போது அங்கே வந்து காசு கொடுத்து தூண்டி விட்டா காசுக்காக சோரம் போகிற ஆட்கள், அது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன். அங்கே ரிலீஜன் வந்து முஸ்லீம் அதிகமாக இருக்கலாம், முஸ்லீம் இருப்பாங்க. அப்போது இந்த 2 பேரும் வந்து யாரோட தூண்டுதலால் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். அந்த விசாரித்து எந்த அளவுக்கு உண்மை வரப்போகுதுன்னு தெரியாது. சரி, இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன எழுதுனா, பாலஸ்தீனில் சாரி இஸ்ரேலில் வர இன்னும் சில மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்குது. நெதன்யாகு தொடர்வாரா அல்ல அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சுன்னா ஒருவேளை நெதன்யாகுக்கு என்ன மாதிரியான சூழலுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கும்போது இந்த தாக்குதலை அந்த அந்த இஸ்ரேலுடைய தேர்தலோட தொடர்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை தான் விஷயமே. அதாவது 2023 அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக வந்து சில மூவெல்லாம் பண்ணார். அவரோட ஊழல் குற்றச்சாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வந்துருச்சு. அவர் வந்து இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கன்ற ஒரு நிலைமையில தான் இந்த இது நடந்தது. இது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தது. அது வந்து ஃபேவர் ஆயிடுச்சு. இல்லைன்னா அது 2 விஷயமா சொல்கிறாங்க. ஒன்று அக்காடு, இது ஆப்ரஹாம் அக்காடுன்னு ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அதில் சவுதி அரேபியாவை கையெழுத்து போட்டாச்சுன்னா வந்து இங்கே எல்லாமே ரொம்ப சோழி முடிஞ்சிடும்ன்ற இடத்துல அது கையெழுத்து போடக்கூடாதுன்னு எதிராக தான் பண்ணாங்கன்னு ஒரு இது இருக்குது. இன்னொன்று இது வந்து நெதன்யாவுக்கு ஃபேவராக வந்து நடந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கான்ஸ்பிரசி தான். எதுக்குள்ள எவ்வளோ உண்மை இருக்குது நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ வந்து 2026 அடுத்த சில மாதங்களில் வந்து இவர் வந்து ஜெயிப்பாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மக்கள் மனநிலை வந்து நமக்கு வெளியிலேருந்து பேசுகிறாங்க. உள்ள சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெதன்யாகு மேலே வந்து அவர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஒருவேளை தோத்துட்டாருன்னா, ஜெயிச்சா கூட ஒன்றும் இல்லை, தோத்துட்டாருன்னா ஜெயிலு தான் அவருக்கு. அப்புறம் மன்னிப்பு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. என்னத்தை பண்ணாலும் நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு திரும்ப வந்து நீங்கள் எங்கள் தலைமையில் ஏறி உட்காருவியா அப்படின்னு அவங்களுக்கு வரும்ல. நெதன்யாவோட ஜீன் தான் அவங்களும். அப்போது நெதன்யாவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான எதிர்காலம் வந்து ரொம்ப சூனியமாக இருக்குது அப்படின்ற இடத்துல இந்த அட்டாக் நடந்திருக்கு. இந்த அட்டாக்குக்கும் நெதன்யாவோட டீம் இருக்காங்கல்ல, இன்டெலிஜென்ஸ் டீம், அவங்களுக்கும் தொடர்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அவங்க தூண்டி விட்டு காசை கொடுத்து நீ வந்து அங்கே ஷூட் பண்ணு, உங்களை நான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் வழக்கம் போல் வந்து அவங்க சொல்லலாம் வந்து நம்புறதுக்கு நம்பி பண்ணாங்க அப்படின்னு இல்லை. என்னென்னா மூளை செலவை பண்ணுறது. உங்கள் சகோதரர்கள் இவ்வளோ பூரா அது என்னென்னா நீங்கள் இவ்வளோ பண்ணு, நெதன்யாவுக்கு சாதகமாக பண்ணு, இங்கே சுட்டு கொண்டேன்னா அவர் திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நெதன்யாகு மாதிரி வந்து ஒரு சைத்தான் உலகத்தில் கிடையாது. நீ வந்து இப்படி பண்ணு, உனக்கு வந்து உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு மூளை செலவை பண்ணுறது. ஒருவேளை அந்த சுட்டாங்கல்ல தகப்பன் மகன் அவங்க நேரடியாக வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன், நேரடியாக பாதிக்கப்படாமல் அவங்களுடைய இரத்த உறவு அங்கே காசாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, பாதிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் எப்படா நம்ம பழி வாங்குறது? அப்போது அங்கே நெதன்யாவை போய் அடிக்க முடியாது, நெதன்யாவு கூட்டத்தை இங்கே அடிக்கலாமே. அதுக்கு வந்து சிலர் வந்து மூளைச்செலவு பண்ணியிருக்கலாம், அல்லது சொந்தமாகவே யோசிச்சிருக்கலாம், அல்லது அதாவது பல வழியில் வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த துப்பாக்கி சூடு வந்து நேரடியாக ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இல்லை. 2 பேர் அவங்க வந்து பெரிய தீவிரவாதியாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக அவங்கள டீட்டெயில்டாக ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கு. 2019 ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு துப்பாக்கி தூக்கிட்டு சுட வர்றாங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அப்போ பலவிதமான சந்தேகங்கள் வரும். இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் விடை வந்து இப்போ நம்ம கையில் இல்லை, ஆஸ்திரேலியா அரசாங்கம் கையில் இருக்குது.
அந்த விடையை வந்து கரெக்டாக வெளியிடுமா? ஒருவேளை இஸ்ரேலுக்கு நெதன்யாவுக்கு எதிராக இருந்தால் அது வெளியிடுமா? வெளியிடாமல் அங்கேயே போகலாம் அப்படியே புதைபொருள் ஆராய்ச்சியில் இல்லை, இப்போ போகலாம். இந்த தாக்குதல்ல சர்வதேச நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன மாதிரி பார்வையில் பார்க்குது, உலக நாடுகள் என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குது, என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியா போன்ற நாடுகளுடைய கருத்து என்ன, இது இந்த மாதிரி நாடுகளுக்கு என்ன மாதிரி பாதிப்பை, என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு விஷயந்தான். இப்போ வந்து இப்போ ஆஸ்திரேலியாவோட நிலைமை அப்படியே வச்சுங்களேன். இஸ்ரேல் அவர் வந்து கொஞ்சம் தெம்பா உட்காந்துருவார். ஓகே. இந்தியா எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, இந்தியா வழக்கம் போல் டெரரிஸ்ட் அட்டாக்கை வந்து எப்போவுமே அது ஆதரிக்காது. அது எதிராக தான் இருக்கும். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் டெரரிஸ்ட் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு டெரரிசம் தப்பு அப்படின்னு சொல்லி பேசுவோம். அமெரிக்காவில் நம்பர் 1, இஸ்ரேல் நம்பர் 2 பண்ணுவாங்க. இந்தியா அப்படி இல்லை. இந்தியா வந்து பாகிஸ்தானால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, சைனாவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. சைனா வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு இல்லாமல் இராணுவம் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக இராணுவம் வர முடியாமல் டெரரிஸ்ட் அட்டாக் மூலமாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ டெரரிசம் வந்து இந்தியாவுக்கு எதிரானது. அப்போ இந்தியா வந்து கண்டனம் தெரிவிக்குது. யூகேவாக இருக்கட்டும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, யூகே இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, யூகேல வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் இஸ்லாம் வந்து பயங்கர வேகமாக பரவுது அப்படிங்கிறது செய்திகள் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்துச்சு. அது வந்து அப்புறம் நான் வந்து அதை வந்து வேறு ஊரில் டீட்டெயில் எடுத்து பார்த்துருந்தேன், பேசியிருந்தேன். உண்மையிலேயே முன்னே இருந்ததை விட இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவுது. இந்த மதம் மாற்றம் இருக்கு இல்லையா, அது வந்து துப்பாக்கியிலேயோ வால்முனையிலேயோ எதுலேயும் பரவ முடியாது, அல்லது பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து நீ வந்து மாறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக வந்து அவங்க இருக்கிற மதம் வந்து மோசம் அப்படின்லாம் இல்லை. நான் இருந்து பார்த்தாச்சு, அது கொஞ்சம் நல்லா தெரியுது, கொஞ்சம் பெட்டராக தெரியுது, அது மாறுவோம். ஒருத்தர் மாறினா சொல் நீயும் மாறுன்னு அழகு பக்கம் பக்கம் மாறுவாங்கள்ல, அது மாதிரி வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவுது. அப்புறம் இன்னொரு இது வந்து அங்கே அரபு நாடுகள்னால் இந்த ஜிசிசி இல்லாத அரபு நாடுகள், இல்லை பாலஸ்தீன், லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, அப்புறம் ஈவன் யுஏஇ, சவுதி அரேபியா, இங்கே இருந்தெல்லாம் ஈரான், ஈராக்கு, இங்கே இருந்தெல்லாம் அங்கே வந்து குடியுரிமை பெற்று குடியேறவங்க ஆட்கள் நிறையா. அப்போது இஸ்லாம் முஸ்லீம்ஸ் வந்து நிறைய குடியேறுறாங்க, அங்கே வந்து நிறையா முஸ்லீம்ஸ் மதம் மாறுறாங்க, எல்லாம் சேர்த்து இஸ்லாமோட பரவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு வந்தது. இது வந்து இப்போ என்ன ஆகுனா கேள்விக்குறியாகும். சரி சார், இப்போ குறிப்பாக இந்த தாக்குதல் ஒரு பக்கம் பேசும் பொருளாக மாறுதுன்னா, அதில் இன்னொரு விஷயம் வைரல் ஆகிறத பார்க்க முடியுது. இந்த 2 பேரை வந்து தாக்குதல் செய்கிறாங்க, உடனடியாக ஒருத்தர் எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரு நிராயுதபாணி ஒருத்தர் போய் ஒருத்தரை போய் காப்பாற்றுறாரு. சரிங்களா? அவர் யார்? அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவர் யார் சார்? அவரை பற்றி அவர் ஒரு காமன் மேன். ஆனால் ஒரு காமன் மேன் அப்படியே காருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து திடீர்னு பின்னாடி போய் அவர் கழுத்தை பிடிச்சி வளைச்சி அப்புறம் அந்த துப்பாக்கியை பிடிங்கி அவர் திரும்ப வந்து சுடுறாரு அப்படிங்கிறது, இது வந்து நம்புகிற மாதிரியும் இல்லை. ஆனால் வீடியோ பார்த்தா ரியலாக நடந்திருக்கு. அவர் பேர் ஒரு இஸ்லாமிய பேர் தான் வருது. அப்போ இது என்ன மாதிரியான இது ஒரு நாடகம்னு தெரியல. ஆனால் செத்த உயிர், செத்துப்போன உயிர் செத்து தான். யாரோ சம்மந்தமே இல்லாமல் வந்து பொதுமக்கள் எப்போவுமே என்னென்னா இந்த ராஜரீக உறவுல இதில் வந்து நீயா நானா பெருசுன்ற சண்டையில் வந்து கொல்லப்பட போகிறதோ இல்லை பலிகடை ஆகிறதோ அப்பாவி மக்கள். அங்கே செத்த மக்கள் அப்பாவிகள் தானே, யூதர்கள் வந்து அப்பாவி யூதர்கள் தானே. ஆமாம். இதில் வந்து மிகப்பெரிய நாடகம் இருக்குது. அதை வந்து ஆஸ்திரேலியா வந்து வெளியிடுமான்னு தெரியல. இல்லை பின்னணியில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து போய் உள்ளே தோண்டி திருவி இது என்ன ஏது என்ன நாடகம் அப்படின்னு வெளியிடுவாங்களா? இன்னொன்று, நீங்கள் வெஸ்டர்ன் மீடியா, அமெரிக்கா அது சம்மந்தப்பட்ட மீடியாக்கள் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் பெருசாக போடாது. லேசாக அங்கங்கே தூர மாதிரி போடுமே ஒழிய அவங்க வந்து அவங்களோட நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. இப்போ தான் சமீபத்தில் வந்து நியூயார்க்கில் மேயராக ஒரு முஸ்லீம் வந்திருக்கிறாரு. நெதன்யாகு அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நான் வர்றேன், நீ அரெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு இவர் சவால் விடுறாரு. இதெல்லாம் என்னென்னா விட்டால் அப்புறம் எப்படி இஸ்ரேலில் வந்து அடுத்து ஜெயிக்கணும்ல. ஏற்கனவே வந்து மெஜாரிட்டி கிடையாது. 61 பேர் வேணும், அதுக்கு வந்து 32 பேர் தான் கையில் இருந்தாங்க. பக்கத்தில் ஆளை சேர்த்து வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். இப்போ கன்டினியூ பண்ணுறாரு. இப்போ அடுத்து வந்து எலெக்ஷன் நடந்தே ஆகணும். அப்போ அமெரிக்கா என்ன செய்யும்? இதை வந்து நெதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது ஓரளவு. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து இந்த இஸ்ரேல் வந்து லைவாக ஆக்டிவாக இருந்தால் தான் அவங்க வந்து சவுதி அரேபியா மாதிரி, சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூடான், இது எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. சூடானை பற்றி பெரிய டாபிக் இருக்குது, ஏற்கனவே பேசியிருக்கோம். டாபிக் இருக்குது, பெருசாக இருக்குது. அது பூரா இப்போ அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அப்போது இவன் வந்து நெதன்யாகு மாதிரி ஒரு ஆள் வந்து அங்கே லைவாக ஸ்ட்ராங்காக ஒரு பார்க்கிங் டாக் மாதிரி வேணும் அங்கே.
பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்லலை, நான் அவர் மோசமாக சொல்லலை, அது வேணும், ஒரு வேட்டை நாய் மாதிரி வேணும். அப்போ அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுது. அது அப்போது இந்த இதில் வந்து இந்த துப்பாக்கி சூடில் இஸ்ரேல் கை இருக்கா, மொசாட் இருக்கா, சிஏ இருக்கா, யார் யார் என்னென்ன கை இருக்குது, இந்த சுட்டவங்க வந்து முஸ்லீம் பேர் உள்ளவங்க, அவங்க வந்து யாரோட ஏஜெண்ட்டு, அது வந்து எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அது விசாரித்தா உண்மை வெளியே வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா வழக்கம் போல் உலக அளவில் முஸ்லீமா தொப்பி தாடி அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு அடையாளம் வந்து டெரரிசம், காரை வந்து ஏற்ற வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி வந்து ஒரு தப்பான வந்து போர்ட்ரேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து தொடரும் அப்படிங்கிறது தான். இது சாதாரண மக்களையும் வந்து கோபத்தை உண்டாக்குறது. அப்போ இங்கே ஒழுங்காக இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழவே முடியாதோ அப்படின்ற வந்து ஒரு என்ன சொல்ல நம்பிக்கையின்மை வர்றது, அது நல்லதில்லை எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறது தான். சரிங்க சார். ஆஸ்திரேலியா ஏற்பட்டக்கூடிய இந்த தாக்குதல், அதை தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களும் புதிய கோணங்களையும் எழுப்பியிருக்கீங்க. அது குறித்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.